இந்த குறு விவசாயிகள் இருக்கு இல்லையா? 50,000 வாங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு 100% வந்து அந்த ரூ. 50,000 வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு. சிறு விவசாயிகள் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து இந்த 50,000த்துல 50% அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பெரு விவசாயிகளுக்கு வந்து 5,000 கடன் வசதி தள்ளுபடி பண்றாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, கடந்த 2025 மே மாசத்திலிருந்து இந்த பிப்ரவரி 2026 வரைக்கும் உள்ள அந்த கடன் விஷயத்த விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஏற்ற பின்னாடி இந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கார். போன ஆட்சியில் நடந்தது. இவரு எந்த இதுவும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எதை வேணாலும் வந்து தொடர்ந்து நான் செய்வேன். அப்படிங்கிறத இப்ப காட்டுதா இப்ப உங்களுக்கு அத? இதுல குறிப்பா ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள் வந்து 14,22,555 விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க சார். இதன் மூலமாக அரசுக்கு என்ன செலவு தெரியுமா? 2,044 கோடி ரூபாய் செலவாகுது. பட்டிதார் பார்க்கல. விவசாயிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். இப்ப கூட பாருங்க, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஐயாக்கன் அவர்கள் 200 பேரை கூட்டு வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போய் விஷயங்கள் சொல்லும்போது தான் பார்த்தா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்குள்ளத வந்து உங்களுக்கு வருங்கிற அளவுக்கு மேல் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்கு உங்களுக்கு. பல விவசாயிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுன்றது மிகப்பெரிய குறிக்கோள்ல இது நான் பார்க்கப்படுது. இது ஒரு புறம். சிறப்பான செயல்படுகிற மக்கள் மத்தியில நீங்க எதுவுமே எடுபடாதுங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் ஒரு சான்று.